ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். கழிவுநீர் சுத்திகரிப்பில் குளோரினுக்கு எதிர்ப்பு திறன் பெற்றுள்ள நுண்ணுயிர்கள் எவை? கிரிப்டோஸ்போரியம் மற்றும் ஜியார்டியா. கழிவுநீர் சுத்திகரிப்பில் குளோரினுக்கு எதிர்ப்பு திறன் பெற்றுள்ள நுண்ணுயிரிகளான கிரிப்டோஸ்போரியம் மற்றும் ஜியார்டியா எப்படி அழிக்கப்படுகிறது? புற ஊதா கதிர்கள் மூலம். சோதனை முறையில் இயற்கையான கழிவுநீர் மறுசுழற்சி அமைப்பு தென்னிந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோவில், அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவில். வேர்மண்டல கழிவுநீர் சுத்திகரிப்பு புதுச்சேரியில் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் கண் மருத்துவமனை, புதுச்சேரி. இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுனர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார். கரூரில் வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நிறுவியவர் யார்? நம்மாழ்வார். நண்பர்களே, இதோட முழு வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நாம் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா UGTRP ஜுவாலஜி, PGTRP ஜுவாலஜி, நீட்டு, TNPSC, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் 13th லெசன் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் 13th லெசன் கம்ப்ளீட்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.